குளச்சல் மீனவ மண்ணில் 1981 திரு வர்கீஸ் என்னும் மீனவரின் முதல் மகனாக பிறந்தவர் டாக்டர் கெல்வின் வர்கீஸ். உப்புக்காற்றை சுவாசித்து கடல் அலைகளுடன் உறவாடி கடல் மண்ணின் அரவணைப்பில் விளையாடி தனது குழந்தை பருவத்தை கடந்த பின்னர் தனது பள்ளி படிப்பினை குளச்சல் புனித மேரி மேல்நிலைப் பள்ளியில் முடித்தார். அதன் தொடர்ச்சியாக தனது கல்லூரி படிப்பை நாகர்கோவில் சென்ட் சேவியர் கல்லூரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை தேர்வு செய்து தனது 4 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். பின்னர் வேலைக்காக துபாய் சென்ற அவர் அங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலையை தொடர்ந்தார். வேலையில் இருந்து கொண்டே தனது விடாமுயற்சியால் எம்இ கனவை சென்னை சத்யபாமா கல்லூரியில் நிறைவேற்றினார். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரான இவர் வேலையின் மீது கொண்டிருந்த அதீத அன்பாலும் ஆர்வத்தினாலும் விடாமுயற்சியினாலும் கடின உழைப்பாலும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் டைரக்டர் என பதவி உயர்வு பெற்றார். என்னடா இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி தி வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபாவோட ப்ராஜெக்ட் ஹெட்டா பதவி உயர்வு பெற்றார். தற்போது மில்லினம் ஸ்டார் ஹோட்டல் குரூப்பில் வைஸ் பிரசிடென்டாக சிறப்பாக செயலாற்றி வருகிறார். என்னதான் வாழ்க்கையின் நீண்ட தூர பயணத்தாலும் மீனவ நண்பர்களின் மீது அவர் கொண்ட அன்பும் அக்கறையும் குறைவதே இல்லை. தன்னை போலவே தன் மீனவ சமூக நண்பர்களும் உயரம் தொட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்னமோ பெஸ்ட் எஃப்எம் இன்ஜினியர் அவார்ட், பெஸ்ட் எஃப்எம் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவார்ட், பெஸ்ட் எஃப்எம் டைரக்டர் அவார்டுன்னு இப்படி பல அவார்டுக்கு சொந்தக்காரர் ஆக்கிவிட்டாரு. இது மட்டுமா, இவரது அன்பு, கடின உழைப்பு, விடாமுயற்சியை பார்த்து துபாய் யூனிவர்சிட்டியே டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா மீனவ சமுதாயத்திற்கும் பெருமையை தேடி தந்துள்ளாரு. துபாய் யுனைடெட் அரப் எமிரேட் கவர்மெண்டோட கோல்டன் விசாவிற்கு சொந்தக்காரர் ஆகிவிட்டார். இப்படியாக பல வளர்ச்சிக்கு சொந்தக்காரரான டாக்டர் கெல்வின் வர்கீஸ் அவர்களை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் சென்ட் சேவியர் கல்லூரி அவரை பெருமைப்படுத்தியதோடு இனாகிரேஷன் ஈவென்ட்டுக்காக அழைத்துள்ளது. அதுவும் அவர் படிச்ச கல்லூரிக்கு சும்மா இல்ல, இளம் தலைமுறையின் மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் கொடுக்கவும் சென்ட் சேவியர் கல்லூரிக்கு செப்டம்பர் 9 கம்பேக் கொடுக்க போறாங்க. சென்ட் கார்லோ அக்கோஸ்டிக் ஆடிட்டோரியம், பிஷப் லியோன் பிளாக்.